2 years படிங்க. யார் படிக்கிறது? படிமா. மைக் கொடுங்க. Shared household means a household where the person aggrieved lives or at any stage has lived in a domestic relationship either singly or along with the respondent, and includes such a household whether owned or tenanted either jointly by the aggrieved person and the respondent, or owned or tenanted by either of them, in respect of which either the aggrieved person or the respondent, or both jointly or singly, have any right, title, interest or equity any, and include such a household which may belong to the joint family of which the respondent is a member, irrespective of whether the respondent or the aggrieved person has any right, title or interest in the shared household. Sir, இப்ப பகிர்ந்து கொள்ளப்பட்ட முதல்ல நம்ம டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம். முதல்ல அக்ரீவ்டு பர்சன் என்னன்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்பு. ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதெல்லாம் தொடர்புபடுத்தினாதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும். டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் தொடர்புபடுத்தி கொண்டுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும். இப்ப 2Sல சொல்லப்படுகிற பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்புனா என்னன்னு 2007 இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா ஆக்டை பார்த்தா அப்படிதான் தெரியும். கணவனுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியில் ரைட் இல்லாத ப்ராப்பர்ட்டி கணவனோட ப்ராப்பர்ட்டியா இருந்தால் மட்டுமே மனைவி பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்பு கொடுத்துட்டாங்க. எஸ்ஆர் பத்ரா கேஸ்ல நினைப்பிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர் பத்ரா அப்படின்னு ஒரு கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் எஸ்ஆர் பத்ரா வர்சஸ் தருண் பத்ராங்கிற கேஸ்ல ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டுச்சு. என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா, கணவனுக்கு உரிமை இருக்கிற வீட்டில் மட்டும் மனைவி ஷேர் ஹவுஸ் கேட்கலாம், மற்ற இடத்துல கேட்க முடியாது. மாமியார் பேர்ல வீடு இருந்தா கேட்க முடியாது, மாமனார் பேர்ல வீடு இருந்தா கேட்க முடியாது. இதை வச்சு நான் 2022 வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தேன். 15 வருஷம் ஓட்டிட்டு இருந்தேன். ஆமா, இந்த எஸ்ஆர் பத்ரா தீர்ப்பை வச்சு 15 வருஷம் சக்க போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இந்த பொசிஷனை அப்படியே தூக்கி தலையில் அடிச்சிச்சு. அந்த தீர்ப்புல ஒருபடி மேல போய் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, ஒரு உதாரணமே சொல்லியிருந்தார். அந்த தீர்ப்புல ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாங்க. என்ன உதாரணம்னா, புருஷனும் பொண்டாட்டியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு தேனியில போறாங்க. தேனியில போயிட்டு வீட்டுக்கு வரணும். பையன் அப்ராட்ல வேலை பார்க்கணும். அப்ராட் கம்பெனில இருந்து போன் வந்துருது, நீ உடனே வீட்டுக்கு போகாத, நேரா கிளம்பி பொண்டாட்டியோட வெளிநாட்டுக்கு வந்துட்டு உனக்கு எல்லா அகாமடேஷனும் பண்றோம்னு. ஒரு நாள் கூட அந்த பொண்டாட்டி இந்த பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்புல வாழலை. நல்லா கவனிக்கணும். நான் சொல்லல சார், இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. இதே இந்திய உச்ச நீதிமன்றம் தான் 2007 சொல்லிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, புருஷனுக்கு உரிமை இருக்கிற வீட்டுல தான் கேட்கலாம், அம்மா பேர்ல உள்ள மாமியார் பேர்ல உள்ளதை கேட்க முடியாது, மாமனார் பேர்ல உள்ளதை கேட்க முடியாது. நான் நிறைய வழக்குகள் வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறேன். இதே இந்திய உச்ச நீதிமன்றம் திருப்பி அடிச்சது. என்ன அடிச்சது? உதாரணம் சொன்னிச்சு. என்ன உதாரணம் சொன்னிச்சு? இப்ப நம்ம நாட்டில் நிறைய பேர் ஐடி படிக்கிறான், வெளிநாட்டில் வேலைக்கு போயிடுறான், வெளி மாநிலத்தில் வேலைக்கு போயிடுறான். அவன் பொண்டாட்டியோட ஒரு நாள் கூட பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்பில் வாழ முடியாத நிலை. ஏன்னா கல்யாணம் ஆனோன்னு நம்ம 10 அளப்பு அளப்போம். முதல் அளப்பு, 2ஆம் அளப்பு, 3ஆம் அளப்பு, 4ஆம் அளப்பு, 5ஆம் அளப்பு எல்லாம் உறவை பலப்படுத்துறோமா. உறவை பலப்படுத்துறதுக்கான முதல் அளப்பு, 2ஆம் அளப்பு, 3ஆம் அளப்பு, தீபாவளி அளப்பு, பொங்கல் அளப்பு, தெரியுங்களா? கடைசியில் அந்த பொண்ணு அங்க வாழ்ந்ததே கிடையாது. நான் சொல்லல சார், இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு ட்ரிபிள் பெஞ்ச் சார், ட்ரிபிள் பெஞ்ச். அதுல ஒரு கேள்வியே கேட்டாங்க, எஸ்ஆர் பத்ரா தீர்ப்பு கரெக்ட் இன் லா ஆர் நாட்? இட் இஸ் நாட் கரெக்ட். நான் சொல்லல, இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. சதீஷ் சந்திர அகுஜா வெர்சஸ் சா அகுஜா 15/10/2020 இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு. என்ன இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு?
வாழணுங்கிற அவசியம் கிடையாது. பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்புல அந்த பெண் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் சொல்லிச்சு பாரா 33ல. அந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா பாரா 33ல இந்த ஓவர்சீஸ் உதாரணம் போட்டு எழுதியிருப்பாங்க. நான் சொன்ன ஓவர்சீஸ் உதாரணம் போட்டு எழுதியிருப்பாங்க. அடுத்தது என்னன்னா, நான் சொன்ன பாருங்க, ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு தீர்ப்பு சொன்ன பாருங்க, கமலேஷ் தேவி பிரபா தியாகி வெர்சஸ், அந்த தீர்ப்புலையும் முடிச்சுட்டாங்க கதையை. இப்ப என்ன பண்ணலாம், எந்த வீட்டிலேயும் மாமனார் பேர்ல இருந்தாலும் சரி, மாமியார் பேர்ல இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் பேப்பர்ல இருந்தாலும் சரி, சார் இன்னும் சொல்ல போனா வாடகை வீடா இருந்தாலும் சரி, சார் வெதர்டி வாடகை வீடா இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ஸ் ஆர்டர் அந்த வீட்டில் தான் நான் குடியிருக்கணும்னா கொடுக்கணும். சரி, இப்ப வாடகை வீட்டில் இப்ப ரெசிடென்ஸ் ஆர்டர் கேட்கிறோம். இந்த ரெசிடென்ஸ் ஆர்டர் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா சார்? நான் இப்ப நிறைய கேஸ்ல அப்பியர் ஆயிட்டு இருக்கேன். ஏதாவது பெண் இப்ப என்ன, நீங்க நல்லா, நான் ஒரு ஃபேக்டர் சொல்றேன் கேளுங்க. அந்த பொண்ணு என் வீட்டில் வந்து வச்சுக்கிது, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா 30 மாத்திரை தின்னுடுது. 30 மாத்திரை தின்னுடுது. மாமனார் மாமியார் பெரிய பிரமுகர்கள் கொண்டு போய் காரை வச்சு திருச்சியில் ஒரு ஆஸ்பத்திரியை பிடிச்சி 10 லட்ச ரூபா செலவு பண்ணி 30 மாத்திரையை வயிற்ற விட்டு அலம்பி ஆளை குணப்படுத்திட்டான். குணப்படுத்தும் போது என்ன பண்ணா, காலில் கையில் விழுந்து உன் அம்மா வீட்டில இருந்து உடம்பை கவனிச்சுட்டு வந்துருமா, உன் அம்மா வீட்டில இருந்து உடம்பை கவனிச்சுட்டு வந்துருமா, நீங்க வரவானான்ட்டு கொண்டு போய் மாமியார் வீட்டில் அவனோட சம்பந்தி வீட்டில் விட்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு திருப்பி இந்த வீட்டில் வாழணும், எனக்கு ரெசிடென்ஸ் ஆர்டர் வேணும்னு கேக்குது. நான் தான் அந்த பிரபுவருக்கு வக்கீல். நான் சொன்னேன், ஐயா ரெசிடென்ஸ் ஆர்டர் கேட்டா நான் திருநாட்பூர் பியில போக முடியாதுங்க. ரெசிடென்ஸ் ஆர்டர் கேட்டா என் பொண்டாட்டி பயப்படுறா, கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் தான் ஆகுது. இது மாத்திரை கத்திரியை சாப்பிட்டு போயிட்டுன்னா திருநாட்பூர் பி என் பேர்ல வந்துடும், என் பொண்டாட்டி பேர்ல வந்துடும், என் மோ பேர்ல வந்துடும். அப்ப என்னதான் பண்றது சாமிநாதன் சொன்னார் ஜட்ஜி. 19Fன்னு ஒரு பிரிவு இருக்குங்க, படிச்சு பாருங்க. 19F படிங்க, 19F படிங்க. 19F யார் படிக்கிறா? மைக்க கொடுங்க. படிக்கிறவங்க நான் கூட கேள்விப்பட்டேன், யாராவது கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு பார்ல ஏதோ ஒரு பேராஜ் புக் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். எனக்கு நான் கூட கொடுக்கறதா கொடுக்குறீங்க, நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸே கொடுத்துருங்களேன், பேக்கேஜாவே கொடுத்துருங்களேன் அப்படின்னு. டொமஸ்டிக் வயலன்ஸ் புக்கையும் கொடுத்து என்னோட நோட்ஸையும் பேக்கேஜாவே கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு. அவர் இல்ல சார், நாங்கள் புக் செல்லர் ஆர்டர் பண்ணோம், அவர் பிஎன்எஸ் இதுதான் தரன் இருக்காருன்னு சொன்னார். இப்ப பாருங்க, படிங்க. இதை போய் செஞ்சோம். 19F படிங்க. பாத்தீங்களா சார், சட்டத்தை எழுதணும், நமக்கும் பொடி வச்சு பாயிண்ட் வச்சு எழுதியிருக்கான். தெரிஞ்சுட்டீங்களா? இது மாதிரி மாத்திரை சாப்பிட்ற கேஸ் அழைச்சிட்டு வந்தோம்னா திருநாட்பூர் பியில போயின்னு நான் அந்த மாதிரி ரெசிடென்ஸ் ஆர்டர் போட்டாங்கன்னா நான் கவுண்டரே போட்டுருவேன். நீ இன்டீரியர் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் போட்டீங்கன்னா இல்லைன்னு வக்கீல் நடத்துறத விட கிளைண்ட்டை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி உன்னால எவ்வளோப்பா கொடுக்க முடியும்? பொண்டாட்டி பிள்ளைய கவர்ந்து பண்ண அறக்கடமை தானுங்க. அவன் பொண்டாட்டி கொடுக்க போறான், அவன் பிள்ளை கொடுக்க போறான். ஆனா சொல்லுவான், இதே எம்சிபியில் கேட்டா கொத்தனார் மேனேஜரா இருக்கிறம்மா, கொத்தனார என்னடா வேலை பார்க்கறேன்னா நான் எல்என்டி கம்பெனியில மேனேஜரா இருக்கிறம்மா. இதே டிவிசி கேஸ்ல கூட்டு கேட்டோம்னா என்ன சொல்லுவான், நான் ரூம் பாயா இருக்கேங்க, நான் ரூம் பாயா இருக்கிறேன். ஏன் பிள்ளைக்கு கொடுக்கணுமே, உன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணுமே. இது அறக்கடமைங்கிற சாமியாராக இருந்தாலும் சாதுவாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் மனைவி கணவன் காப்பாற்ற வேண்டியது அறக்கடமை அப்படின்னாரு. யார்? ரத்னவேல் பாண்டியன், நம்ம நீதிபதியா. அவர் சொன்னார், சாமியாராக இருந்தாலும் சாதுவாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் நொடிப்பு நிலையராக இருந்தாலும் காப்பாற்ற வேண்டியது அறக்கடமை அப்படின்னாரு. நான் அப்பியர் ஆனா என்ன தெரியுமில பண்ணுவேன், ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கவுண்டர்லேயே போட்டுவிட்றேன், இவ்வளவு தூரம் அமௌண்ட்டுக்கு தரேன், அது ஐயா தயவு செய்து மனு முன்னிட்ட நாள் முதல் போடாதீங்க, என் ஆள் ரொம்ப பாவம், மனு உத்தரவிடுற ஆள்லேருந்து கொடுத்துருங்க. நான் 19Fல போட்டேன். இந்த பொண்ணு மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிட்டுனா நான் ஜெயிலுக்கு போக முடியாதுங்க. அந்த பொண்ணுக்கு திருத்திரப்பூட்டிலே 3 வீடு இருக்கு. 3 வீடை வச்சுக்கிட்டு என் வீட்டில் வந்து வசிக்கிறதுக்கு கேட்கறதே என்ன உள்ளதுன்றதுக்கான கேட்குது. இருந்த போதிலும் நான் மாசம் 6000 ரூபா கொடுத்துறேன்னு. அவர் 10,000 போட்டாரு. நான் டக்குன்னு விடலை. 29ல ஒரு அப்பீல் போட்டு விட்டேன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. கரெக்டா? 29ல
எனி ஆர்டர் அப்பீல் போலாம் 29ல இன்டீரியர் ஆர்டர்லயும் போலாம் அப்பீல். சரிங்களா? அப்பீல் ஒன்று போட்டு வச்சுட்டேன். இப்ப பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி இந்த சட்டத்தில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம பார்த்தோம் செக்ஷன் இதை பார்த்தோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னம்மா? இப்ப முதல்ல நான் சொன்னேன். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கான் மருமக தான் மாமியார் மேல கொடுக்க முடியும்னு. மாமியார் மருமகள் மீது கொடுக்கலாம். ஏதாவது மாமியார் இருந்தா உடனே ரெடி பண்ணிடாதீங்க. மாமியார் மருமகள் மீது கொடுக்கலாம். உண்மையிலேயே கொடுமை நடந்திருந்தால், உண்மையிலேயே கொடுமை நடந்திருந்தால், நான் சொல்லலைங்க. குசுமலதா சர்மா வர்சஸ் ஸ்டேட்னு 2019 தீர்ப்பு வந்துருச்சு. குசுமலதா சர்மா வர்சஸ் ஸ்டேட். அதில் என்ன பண்ணிட்டாங்க, மாமியா வந்து மகன் மேலையும் மருமகள் மேலையும் கொடுக்குது. மகன் மேலையும் மருமகள் மேலையும் கொடுக்குது. டாப் கோர்ட் வரைக்கும் போய் கொடுத்தது ரைட்டு. அக்ரிட் பர்சன்னா பொண்டாட்டி மட்டும் கிடையாது, உமன், எனி ஃபீமேல் ஹியூமன் பீயிங். சரிங்களா? இப்ப குடும்ப வன்முறைன்னா என்ன? குடும்ப வன்முறைன்னா என்ன சொல்லுங்க? குடும்ப வன்முறைன்னா என்ன? யாராவது சொல்லுங்களேன். இப்ப நம்ம குடும்ப அக்ரிட் பர்சன் பார்த்தோம், குடும்ப உறவுனா என்னன்னு பார்த்தோம், பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்புனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இது எத்தனையும் இருந்து இது 3 இருந்தா மட்டும் போதுமா? 3 இருந்தா மட்டும் போதுமா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒன்று நடந்திருக்கணும். டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கணும். இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன சார்? அக்ரெசிவ் பிஹேவியர் மட்டும் இல்ல சார். ஏய் ஓடி, இது வர்பல், தொலைச்சு விட்ட வர்பல். சரிங்களா? இது அது இல்லை. இப்ப நம்ம படிப்போம். இல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? செக்ஷன் 3 படிங்க சார். யார் படிக்கிறா செக்ஷன் 3? எல்லாரும் கேட்கற மாதிரி படிங்க. யார் படிக்கிறா? வினோத் படிக்கிறியா? மைக் இருக்கா? படி வினோத், படி படிங்க. மைக் பாஸ் பண்ணி விடுங்க. Definition of domestic violence. For the purpose of this act, any act, omission or commission or conduct of respondent. இருங்க தம்பி, இருங்க. நல்ல வார்த்தையை குடிங்க தம்பி, நல்ல வார்த்தையை குடிங்க. For the purpose of this act, any act, omission or commission. நீங்க நெக்லிஜென்ட் ஆக்ட் படிச்சிருப்பீங்க. omission or commission படிங்க தம்பி. or conduct படிங்க. Conduct of the respondent shall constitute domestic violence in case it a harms or injuries or endangers the health, safety, life, limb or well-being, whether mental or physical, of aggrieved person or tends to do so, and includes causing physical abuse, sexual abuse, verbal and emotional abuse and economic abuse or others. Sir, இப்ப எல்லாருக்குமே புரியுற மாதிரி நான் தமிழ்ல படிச்சிடுறேன். குடும்ப வன்முறை என்பதன் பொருள், இந்த சட்டத்தின் நோக்கத்துக்காக கீழ்கண்ட நேர்வுகளில் பிரதிவாதியின் செய்கை, விடுகை அல்லது செய்யப்பட்டவை அல்லது நடத்தையானது குடும்ப வன்முறையாக அமையும். பாதிக்கப்பட்ட நபருடைய உடல்நலம், பாதுகாப்பு, உயிர், உடல் உறுப்பு அல்லது நல்வாழ்வுக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஊறு விளைவித்த. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஊறு விளைவித்தல் அல்லது காயப்படுத்துதல் அல்லது அவ்வாறு செய்ய முற்படுதல் மற்றும் அது உடல் கூறு. அடுத்த வார்த்தை தகாத உடல் உறவு, உணர்வுகளை புண்படுத்துதல், உணர்வுகளை புண்படுத்துதல், பொருளாதார ஊறு ஆகியவற்றை உள்ளடக்கும். அல்லது சட்டத்துக்கு புறம்பாக மனக்கொடை அல்லது பிற சொத்து அல்லது மதிப்புமிக்க காப்பீட்டு ஆவணங்களை பெரும் நோக்கத்தில் பாதிக்கப்பட்ட நபரை அவளது பிற உறவினர் எவரையும் மிரட்டும் வகையில் அவரை துன்புறுத்துதல், தீங்கு செய்தல், காயம் ஏற்படுத்துதல் அல்லது பயமுறுத்துதல். சி கூறு, ஏ அல்லது கூறு, பியில் சுட்டப்பட்ட செய்கை எதுவும் பாதிக்கப்பட்ட நபரை
அல்லது அவளை சார்ந்த நபர் அவரை மிரட்டும் வகையில் அமைதல், பிறவாறாக பாதிக்கப்பட்ட நபருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ காயப்படுத்துதல் அல்லது தீங்கு செய்தல். இப்ப உடல் ஊறு பிசிக்கல் அபியூஸ். பிசிக்கல் அபியூஸ்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க டெபினேஷன். உடல் ஊறு என்பது பாதிக்கப்பட்ட நபரின் உடலுக்கு வலி, துன்பம் அல்லது உயிர் உறுப்பு அல்லது உடல் நலத்திற்கு ஆபத்து, உடல் நலம் அல்லது முன்னேற்றத்திற்கு ஊறு விளைவிக்கின்ற அத்தகைய வகையிலான செய்கை அல்லது நடத்தை எதுவும் அது முரட்டுத்தனமான தாக்குதல், குற்றமுறு மிரட்டல் மற்றும் குற்றமுறு வன்முறையையும் உள்ளடக்கும். கிரிமினல் போர்ஸையும் உள்ளடக்கும். பெண்களுக்கு எதிராக குடும்ப உறவில் இருப்பவங்க நல்லா கவனிக்கணும். குடும்ப உறவில் இருப்பவர்கள், பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்பில் இருப்பவர்கள், குடும்ப உறவில் இருப்பவர்கள், பகிர்ந்து கொள்ளப்பட்ட குடியிருப்பில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் குற்றமுறு வன்முறை செய்தால் கூட, கிரிமினல் போர்ஸ் செய்தால் கூட அது உடல் ஊறு எனப்படும். அடுத்தது தகாத உடல் உறவு என்பது உடலுறவு செயல் எதுவும் தகாதவாறு அவமானப்படுத்துவதாகவும் பங்கப்படுத்துவதாகவும் பிறவாறு பெண்ணின் கண்ணியத்தை குலைப்பதையும் உள்ளடக்கும். அடுத்தது பாருங்க, வாய்மொழி அல்லது உணர்ச்சி கொந்தளிப்பான வெர்பல் அண்ட் எமோஷனல் அபியூஸ், அவமானப்படுத்துதல், பரிகசித்தல், இழிவுபடுத்துதல், தகாத பெயரிட்டு அழைத்தல், நேம் காலிங். இப்ப பாதி பேர் பொண்டாட்டி செல்லமா தான் அழைப்பான், பாதி பேரு பொண்டாட்டிய பப்பின்னு கூப்பிட்டானா பக்கத்துவாரன் பேர் வச்சிருப்பான், நாய்க்கு பெப்பி 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 பெப்பின்னு. சரிங்களா? இப்ப நேம் காலிங் மற்றும் குறிப்பாக குழந்தை பேர்களை மலடி, நல்லா மலடின்னு சொல்றதும் வெர்பல் அபியூஸா வந்துருது. ஆண் குழந்தையின்மை தொடர்பு, ஆண் குழந்தையின்மைன்னு தொடர்புபடுத்தி பேசுறது இப்ப ரொம்ப குடும்பத்தில் நடக்கும். பொம்பளை பிள்ளை அடிப்பத்த இதுக்காக நீங்க கொண்டு வந்தோம் தெரியுங்களா? இதையும் வெர்பல் அபியூஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, பாதிக்கப்பட்ட நபர் விரும்பும் எவரையும் உடல் ரீதியாக வலி ஏற்படுத்துறதா அடிக்கடி மிரட்டுதல். இப்ப பொண்ணு வந்து அப்பா விரும்புது, அம்மா விரும்புது, உன் அப்பனை உழைச்சி விடுவேன், அம்மாவை உழைச்சி விடுவேன், அப்பனை அடிச்சு பேத்து விடுவேன், சொல்லடா. சரிங்களா? வெர்பல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ். அடுத்தது பாருங்க, நிதி பொருளாதார ஒரு பொருளாதார எக்கனாமிக்கல் அபியூஸ்னா என்ன பாருங்க, நீதிமன்றத்தின் ஆணைப்படியோ அல்லது பிறவாரோ செலுத்தப்பட வேண்டிய சட்டம் அல்லது வழக்காரியதினும் பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிமையுடைய பொருளாதார அல்லது நிதி வழங்கல் அனைத்தையுமோ அல்லது எதனையுமோ அல்லது பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அது குழந்தையின் வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட நபருக்கு தேவையாக இருக்கக்கூடிய எதுவும் சீதனம், பாதிக்கப்பட்ட நபருக்கு தனியாகவோ அல்லது கூட்டமாக சொந்தமுடைய சொத்து, பங்கீடு செய்யப்பட்ட வீடு தொடர்பான வாடகை மற்றும் வாழ்க்கை புள்ளி ஆகியவற்றை பறித்தல், கொடுக்க மறுத்தல். ஆமாங்க, இப்ப சட்டம் என்ன சொல்றதுன்னா பொண்டாட்டி கையில் அப்படியே கொடுத்துட்டு, என்னம்மா பாத்தீங்களா? இப்ப இதுல இருந்து தெரிஞ்சு விட்டு என்னன்னா கணேசன் செய்யற மாதிரி செஞ்சேன். அதனால கணேசன் என்னோட பணக்காரனா இருக்கான். சம்பாதிக்க சம்பாதிக்க அண்ணிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, தெரியுங்களா? தெரியுதா? நான் சொல்ல சார், இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கிற சட்டம் சொல்லுது வாடகை மற்றும் வாழ்க்கை பொருளை ஆகியவற்றை பறித்தல் அல்லது கொடுக்க மறுத்தல். அடுத்தது பாருங்க, வீட்டு பொருட்களை விட்டு விடுதல். சார் இது உண்மையிலே இது எதுக்கான தெரியுமில்ல? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவான், தண்ணி குடிக்க காசு இல்லைன்னா வீட்டில் உள்ள பொருள்லாம் வித்துருவான். ஆமா சார், ட்ரக் அடிக்ட், தண்ணி குடிக்க காசு இல்லைன்னா வீட்டில் உள்ள பண்ட பொருள் பாத்திரம்னா வித்துருவான். நம்ம வைக்கிறதுல எவ்வளவு பேரை பார்க்கிறோம். அசையா அல்லது அசைய சொத்துக்கள், மதிப்பு மிக்கவை, பங்குகள், கடனீட்டு ஆவணங்கள், பிணை ஆவணங்கள் மற்றும் அது போன்றவை அல்லது பாதிக்கப்பட்ட நபர் உரிமை நலன் கொண்டுள்ள பிற சொத்து அல்லது குடும்ப உறவின் காரணமாக பயன்படுத்தும் சொத்து பாதிக்கப்பட்ட நபர் அல்லது குழந்தைகளுக்கு நியாயமாக தேவையானவை சீதனம் அல்லது பாதிக்கப்பட்ட நபர் தனித்தோ அல்லது கூட்டாக உடைமை கொண்டுள்ள சொத்தையும் உரிமை மாற்றம் செய்தல். சரிங்களா? டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணுவான், தம்பிக்கு கல்யாணம் பண்ணுவான், இந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்காது. குழந்தை என்னன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவான், சொத்தை இவன் பேர்ல இல்லாம ஆம்பளை பிள்ளை இருக்கிற பேர்ல எழுதிடுவான், ஆம்பளை பிள்ளை பேர்ல இருக்கிற பேர்ல எழுதிடுவான். அடுத்தது பாருங்க, பங்கீடு செய்யப்பட்ட வீட்டிற்கு செல்வது உள்ளடங்கா குடும்ப பாதிக்கப்பட்ட வழக்கலை வசதி அனுமதி தடுப்பது, தடை செய்தல். இது அத்தனையும்
பொருளாதார ஊர். சார் இப்ப இந்த சட்டத்தில் எவ்வளவு எழுதியிருக்கா பாருங்க சார். ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு நானும் பார்த்தேன். டிபேட்ல நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது பேசியிருக்காங்களான்னு நெட்ல தட்டி பார்த்தேன். நெட்ல தட்டி இந்த மாதிரினா எழுதி வச்சிருக்கிறாங்களே நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் இந்த மாதிரி பாவையில் ஆம்பளையில போட்டு அரன்னு அரைச்சிருக்கீங்கள, இது என்னன்னு கேட்டிருக்கீங்களான்னு பார்ப்போன்னு படித்து பார்த்தேன். ரொம்ப மெத்தத்தோடு வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்கிறேன். அன்னைக்குன்னு பார்த்து கோரம் ரொம்ப கம்மி. அன்னைக்குன்னு பார்த்து கோரம் ரொம்ப கம்மி. இது எவ்வளவு முக்கியமான சட்டம் பாருங்க. இந்த நாட்டில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய சட்டம், பேசும் பொருளாக இருக்கக்கூடிய சட்டத்தில் டிபேட்ல கலந்துக்கிட்டது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த சட்டத்தினுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப பாருங்களேன், இப்ப எந்த சட்டத்திலேயாவது சார் கேஸ் வாங்கின 3 நாளைக்குள்ள சம்மன் சர்வ் பண்ணணும், அது அறிவிப்பு சர்வ் பண்ணணும்னு சொல்லுதான் சார். எந்த சட்டத்திலேயாவது கேஸ வாங்கின கோர்ட்ல ஃபைலுக்கு எடுத்த 3 நாளைக்குள்ள சம்மன் சர்வ் பண்ணணும்னு சொல்லுதா? சொல்லுங்க சார். எந்த சட்டத்திலேயாவது சொல்லுதா? இந்த சட்டத்தில் சொல்லுது சார். இந்த சட்டத்தில் தான் முதல்ல என்ன பண்ணாங்க, பிரிவு 12ல உட்பிரிவு 4, 5 வைச்சாங்க. உட்பிரிவு 4 மற்றும் 5 வைச்சாங்க. உட்பிரிவு 4, 5 யார் படிக்கிறீங்க? யாராவது படிங்க. உட்பிரிவு 4, 5 யாராவது படிக்கிறேன். Magistrate shall fix the first date of hearing, which shall not ordinarily be beyond 3 days from the date of receipt of the application by the court. Subclause 5, the magistrate shall endeavour to dispose of every application made under subsection 1 within a period of 60 days from the date of its first hearing. சரி, இப்ப 3 நாளைக்குள்ள நோட்டீஸ் சர்வ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல இருந்து 60 நாளைக்குள்ள கேஸ் முடிச்சிடணும். எந்த கோர்ட்லயாவது முடிக்க முடியுதா சார்? எந்த கோர்ட்லயாவது முடிக்க முடியுதா? முடிக்க முடியல. சரி, விதி 13ன்னு ஒன்று வச்சாங்க. என்னம்மா விதி 13? சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் படிக்குமா? அதையும் கொஞ்சம் விதி 13 படிக்குமா? விதி 13